காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தொண்டர் கூட்டத்தால் ஆம வேகத்தில் நாமக்கல்ல கேஎஸ் தியேட்டர் பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது விஜயோடைய பிரச்சார வாகனம். இதை இன்னும் பெட்டராக கையாள முடியும் இன் ஃபியூச்சர்னு நினைக்கிறீங்களா திரு முஸ்தபா? திரு விஜயோடைய தோழமை இயக்கத்தை சேர்ந்த திரு முஸ்தபா அவர்கள் நம்முடைய இணைகிறார். இன்னமும் கூட இந்த சிச்சுவேஷனை அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க பாத்தீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் டிவிகே அவர்களோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்களோட முயற்சியில அந்த கூட்டத்துல எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா சார் அவங்க கேட்கிற இடத்துல தான் இவங்க பாத்தீங்கன்னா இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. போலீஸா தான் தேர்வு செய்யுது. 40 அடி சாலையில 100 அடி சாலையில கொடுக்க வேண்டிய இடத்துல 40 அடி சாலையில கொடுக்குது. 2 சைடும் போவானான்னு ஒரு பக்கம் தான் போகணும்னு. இப்ப எல்லா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு, திமுக துணை முதலமைச்சர் போறாரு, முதலமைச்சர் போறாரு, இவெல்லாம் 1 வருஷமா போறாங்க. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி மக்கள் மன்றத்துல போய் திமுக அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல களத்துல இறங்கி விஜய் அவர்கள் போகும்போது அப்ப மக்கள் அதை திமுக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி அந்த பேச்சை கேட்பதற்கு சாரசாரியா வராங்க. இதுக்கு இந்த இடத்தை யார் ஒதுக்கி கொடுக்கணும், செலக்ட் பண்ணி கொடுக்கணும், இதை பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடம் நீங்க அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் எந்த பாயிண்ட் அப்படின்னு. ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்க எடுத்துக்கிற டைம், அதுக்கு இடையில காலம் இருக்கு இல்லையா? அதை இன்னும் கூட டிஸ்கிரீட்டா செஞ்சு, ஏன்னா நிறைய விழாக்களுக்கு அவர் போனப்புறம் தான் அவர் வந்தாருன்னே தெரியும். மாநாட்டுல கூட அவர் வந்தா எப்ப வந்தாருன்னு தெரியாது, எப்ப போனார்னு தெரியாது. அந்த பாணியை கடைபிடிச்சிங்கன்னா இவ்வளவுக்கு நேரம் கூட்ட நெரிசல், இவ்வளவு நேரம் வாகன நெரிசல் இதெல்லாம் தவிர்க்க முடியல. அந்த மாவட்டத்து மக்களுக்கான முடிந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பிரதிநிதியா ஃபாலோ பண்ணி அவங்க மறைமுகமா கொண்டு போக முடியும்னா கொண்டு வரதுக்கு கூட நீங்க இடம் கிடையாது. நாமக்கல் எந்த இடத்துல எந்த ஏர்போர்ட்ல அவர் இறங்கி இருப்பாரு, எங்க இருந்து இறங்கி வராரு, அது மக்களுக்கு போய் சேர்ந்துரும். அவங்க நிர்வாகிகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க வேற மாவட்டத்துல இருந்து வராதீங்க. எத்தனை மணிக்கு வந்தாருன்னு யாருக்கா தெரியுமா சார்? எப்ப கிளம்பினார்னு யாருக்கா தெரியுமா சார்? எப்படி வந்தாருன்னு தெரியுமா சார்? இல்ல இது நீங்க பாத்தீங்கன்னா சார் இங்க வர போறாரு, இங்க பேச போறாரு, மக்கள் அவங்க எதிர்பார்ப்புல இருப்பாங்க. இன்னைக்கு ஊடகம் கொண்டு போய் சேர்க்குது. அவர் எங்க ஏற போறான்னு விஷயங்கள் வெளிப்படுத்துறது யாரு தெரியுது? இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்ற ஒரு தவறான நெகட்டிவ செட் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. இப்ப நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, அந்த தியேட்டர் வாசல்ல வந்த கூட்டம் எதுக்கு தெரியுமாங்க? தியேட்டர் வாசல்ல உதயநிதி படம் போட்டிருந்தாங்க. அந்த உதயநிதி படத்துக்கு பார்க்கறதுக்கு வந்த கூட்டங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு மலிவான அரசியல திமுக கையாளு. திமுகவுக்கு பயம் சார். திமுகவின் பயத்தின் அச்சம் தான். நேற்று உதயநிதி அவர்கள் பேசுறாரு, சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரத்துக்கு அவர் 365 நாள் வந்துக்கு ரெடிங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் 365 நாளும் மக்களை சந்திக்கணும் தான் விரும்புறாரு. நீங்க அதுக்கான செயல் திட்டத்தை வடிவமைச்சு கொடுப்பீங்களா? இந்த நாட்டுல ஜனநாயக ரீதியா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு திமுகவுக்கும் அண்ணா திமுக மிச்ச இதர கட்சிக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இருக்கா? நீங்க இதே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்தா வெளில தலை காட்டாம கையாட்டாம போயிடுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவர் தயாரானாலும் திமுக இதை இடையூறு செய்த இடையூறு தான் இன்னும் பாத்தீங்கன்னா பிரச்சனையா மாறுது. எதுக்கு பிரச்சனையா மாறுதுன்னா திமுக ஆட்சியில் அடித்தளமே பாத்தீங்கன்னா ஷேக் ஆகுது. இவர் போய் பேசக்கூடிய இடத்துல இப்ப இன்னைக்கு அன்னைக்கு என்ன பேசுறாங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் சரி இன்னைக்கு பேசக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்க தேங்காய் சட்னியை பத்தி பேச வரல சார். தமிழ்நாட்டுல பிரதானமாக கிட்னியை திருடுறாங்க திமுக அரசாங்கம். ஆளுங்கட்சி எம்எல்ஏ உடன்படுத்தி இருக்கிறாரு. இத பாத்தீங்கன்னா மாறாக பாத்தீங்கன்னா அழகா திமுக காரங்க எல்லாத்துக்கும் பேர் ரொம்ப அழகா வைப்பாங்க. நாய்க்கு பேர் வைக்கலாம் சார், நாய்க்கு சோறு வைக்கணும். அதான் தமிழ்நாட்டுல முக்கியம். பசி இல்லாம பசியும் பட்டினியும் பாத்தீங்கன்னா கிட்னியை வித்துட்டு இருக்கிறான். இந்த கிட்னியை பிரதானமா பேசினா யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? திமுக பாத்தீங்கன்னா வரும் 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கான வித்திட்டை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்துல இறங்கி போன்றார். அதுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வாரத்துல வராரு, சனிக்கிழமை வரைக்கும் பிரச்சாரம் பண்றாரு, ஒரு புது கட்சி எல்லாம் அவங்களை விமர்சிக்குது அப்படின்னு சொன்னா இது திமுக பயத்தை உண்டாக்கி இருக்கின்றது. இந்த கூட்டம் சார் ஹரி சார், நம்ம எம்ஜிஆர் நான் நேரா பார்க்கல.
நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வயசு ஒரு 32 33 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இளமையா இருக்கீங்க, அதனால சொல்றேன். அப்ப வந்து வரலாறு நம்ம பாத்துருக்கிறோம். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் போன்றதோட கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியப்பாவும் சித்தப்பாவும் சொல்றாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு எப்படி திமுக அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் ஆட்சி மாற்றத்தை வேணும்னு மக்கள் வந்து கூக்குரல் இட்டார்களோ, 13 வருஷம் திமுக ஆட்சி வனவாசம் அமைச்சாங்களோ, இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கூக்குரல் இட்டு வராங்க சார். டிவிகே வெற்றி வெற்றி விஜய் விஜய்னு வராங்கன்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டுல அண்ணா திமுகவும் திமுகவும் மாத்தி மாறி ஆட்சி அமைச்சு ஒண்ணுமே செய்யல. அப்போ வந்து விஜய் அவர்கள் நல்ல, இன்னைக்கு பாருங்க, விஜயகாந்த் அவர்கள் படத்தையும் விஜய் அவர்கள் படத்தையும் சொல்றாங்க. விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த நன்மைகளை வெளிக்கொண்டு வராங்க. இதேதான் நெகட்டிவ் செட் பண்ணாங்க. வடிவேல வைத்து எப்படி கொண்டு போனாங்கன்னு பார்த்தோம். அவரை வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா எப்படி அட்டாக் பண்ணி அவரோட வாக்கு இதை குறைச்சாங்கன்னு பார்த்தோம். அப்ப அந்த வாக்கு வங்கி அஜித் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அஜித்தோட ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு இருக்குங்க, அந்த ஓட்டு நாங்க யாருக்கு போட போறோம் தெரியுமா, விஜய் அவர்களுக்கு போட போறோம் தான் செமிக்கு. அஜித் அவர்கள் போட்டோம் விஜய் அவர்கள் போட்டோம் கலெக்டரா கொண்டு மக்கள் வராங்க. இப்ப இதுல என்ன தெரியுது, அஜித் அவர்கள் ரசிகர்கள் வராங்க, விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் வராங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 1.25 கோடி மக்கள் வாக்களிக்கிற அந்த மக்கள் வாக்களிக்க போறாங்க. புது வாக்காளர்கள் 1.25 கோடி வாக்களிக்க போறாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய 35 விழுக்காடு வாக்கு விஜய் அவர்கள் கணக்குல வச்சிருக்கிறாரா இல்லையா? இது மட்டும் இல்ல சார், இந்த கூட்டத்தை பார்த்து கூட்டணி நிகழ்ச்சியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களை திமுக நம்மளா நம்ம போனி ஆவோமா? அதான் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டத்தை தள்ளி வைக்குது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேக்குது. இந்த மாற்றம் வரும் சார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷம் களத்துல இறங்கி தெளிவா சொல்லிட்டாங்க சார். நீங்க வேணா ஆசைப்படலாம் காங்கிரஸ் வரலாம்னு, திமுக காங்கிரஸ் பிரிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு காங்கிரஸ் தலைவர். ஏன் சார் என்ன பெவிகால்ல உள்ள யானை மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்களோ, பிரிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா சார்? திமுக காங்கிரஸ் தனியா நின்னதே கிடையாது. காங்கிரஸ் சார் புரியல, பல தசாப்த பந்தம் அது எப்படி திடீர்னு டிவிக்கு வந்து பிரிஞ்சிருமா என்ன? அதான் நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை அதெல்லாம் ஓடி போய் நீங்க செல்வ புரிஞ்சை பாக்குறேன் சார். நான் திமுக அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சார் இருக்கு? செயற்குழு யார பேசுறாங்க, விஜய் அவர்கள்ட்ட போகணும், விஜய் அவர்கள் களத்துல நிக்கணும், எங்களுக்கு முறிய மரியாதை இல்ல. இப்ப போகக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம டாஸ்மார்க் மந்திரி, ஊழல் செய்த மந்திரி, சிறையில் இருந்த மந்திரி அவர்கள் இன்னைக்கு வந்து பெண்டிங் கேஸ். அவர் காங்கிரஸ் கட்சிக்கார வந்து இணைச்சு அவர் ட்வீட்ல வெளியிடுறான்னு சொன்னா, அந்த பந்தத்தை பாத்தீங்களா? நீங்க சொல்றீங்களா அந்த பிரியா பந்தம், அந்த பந்தத்தோட எப்படி சந்தோஷம் காங்கிரஸ் உங்க பக்கம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், வாய்ப்பு இருக்கா கூட்டணிக்கு? அதுதான் இந்த கூட்டத்துல வரும்போது டிசம்பருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே தடம் மாறும். எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் எங்க, கிருஷ்ணசாமி எங்க, ஜான் பாண்டியன் எங்க, ஏன் பிரேமலதாவோட அமைதியா இருக்கிறாங்க? டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்தால் தாக்கம் ஏற்படும் ஏன் சொல்றாரு? ஓபிஎஸ் என்ன செய்ய போறாரு? அப்ப இந்த கூட்டம் பார்க்கும்போது நான் கேட்கறது, அரசியல் கட்சி நடத்துறாங்கன்னா சீமான் மாதிரி டெபாசிட் எல்லாமே இருக்கும்னு நினைப்பாங்களா? நம்ம வந்து எம்எல்ஏ ஆகணும், மக்கள் பிரதிநிதியா பேசணும். 10,000 பேர் ரோட்ல நின்று குரல் கொடுக்கறது என்ன, ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துல குரல் கொடுக்கறது மக்கள் பிரதிநிதியா? அதோட ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியில நம்ம கூட்டணி வைத்தால் நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்கும், ஆட்சியில பங்கு கிடைக்கும், மக்கள் யாரை விரும்புறாங்க, எதை நோக்கி மக்கள் பயணிக்கிறாங்க? திமுக 5 வருஷம் 504 வாக்குறுதி வந்து காத்தா போச்சு, பொய் வாக்குறுதியாச்சு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தோஷிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கிட்னி திருட்டு நடக்குது. இதையெல்லாம் விஜய் அவர்கள் சொல்லும் போது இந்த கூட்டத்தை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பாக அந்த உளவுத்துறை காவல்துறையோட ரிப்போர்ட் தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு இடையூறு பண்ணுது. நீங்க பிரதான எதிர்கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஜாலியா போயிட்டு இருக்காரு, ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவருக்கு. அவர் 150 155 தொகுதி வந்து அவர் பயணிச்சிட்டாரு. 3 மாவட்டம் போறதுக்குள்ள ஏன் பதறீங்க? ஏன் உங்களுக்கு துறை நடக்கும்? ஏன் தூக்கம் எழுறீங்க? ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கேக்குறேன் சார், உதயநிதி அவர்கள் நடிகர் தானே, ஏன் நீங்க உங்களுக்கு போனா என் கூட்டம் வரமாட்டேது? நீங்க 10வது சிவகார்த்திகேயனோட கூட்டு வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? நீங்க முதலமைச்சர் போறாரு, ஏன் கூட்டம் வரமாட்டேது? காசு கொடுத்தாலும் உங்களால கூட்டத்தை கூட்ட முடியல. தன்னெழுச்சியாக மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு கூட்டம் வரதை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை நையாண்டித்தனம் பண்ணுவது, நீங்க வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை இழிவா பேசுவது, அந்த மாதிரி இழிவா பேசுவது, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக எப்படி எம்ஜிஆர் அவர்கள் 13 வருஷம் ஆட்சி ஆண்டு திமுக வந்து ஓரம் கட்டினாரோ, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் 2026ல இந்த விஜய் அவர்கள் கூட்டம் ஓட்டா மாறுமான்றாங்க சார். இது ஆட்சி மாற்றமாவே மாறப்போகுது என்பது எல்லாரும் பார்க்கதான் போறோம் 2026ல. களமும் காலமும் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைவோம். 11 மணிக்கு வந்து பேச வேண்டிய திரு விஜய் மணி 2 கடந்து 2:07, ஆனா இன்னும் வரல. இன்னும் கூட
காலம் பிடிக்கும்னு தெரிகிறது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.